I'm gonna set your place on fire. Let's get higher. Hi friends, welcome to daily special snacks channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரவா 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிர், சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால ஆட் பண்ணல. தாளிச்ச கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 1 hour நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறதுன்னு தெரியும். இதை நல்லா ஊறட்டும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துப்போம். இது 1 hour ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரவா இட்லி ஊற்றிடலாம். நல்லா ஊறிடுச்சு மாவு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் கிரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம மாவு ஊற்றுவோம்ல, அந்தளவுக்கு இது தண்ணியாக இருந்தாலே போதும். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இதை வேக வச்சு நம்ம எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சாஃப்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.